வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல கோழி இருதயம் சமைப்பது எப்படி என்றுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல 800 கிராம் கோழி இருதயம் எடுத்திருக்கிறேன். இதை இந்த மாதிரி நீள ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. நீளத்துல தான் வெட்டணும்னு இல்லை, நீங்க ரவுண்டா கூட வெட்டி எடுத்துக்கலாம். நான் நீளமா வெட்டுறேன். இந்த மாதிரி வெட்டினதும் அடுப்பை ஓன் பண்ணி அதில் ஒரு தாச்சி வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குன்றதுனால நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 2 சிறிய துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. அது கூட 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இதை நாங்கள் பொரிய விடலாம். இப்போ இந்த கறிக்காக பூண்டளவு கருவேப்பிலை, 30 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தாளினில் நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு விசை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பூண்டு வெட்டியது, பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கூட சுவையாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் கலந்து விட்டு ஒரு பொன்னிறமான பதம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வெட்டிய இருதயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நாங்கள் பிரட்டி விடலாம். இதுக்கு நான் அதிகமாக உரைப்பு போடலை. என்று சொன்னால் இதில் நாங்கள் மிளகுத்தூளும் பச்சை மிளகாயும் நாங்கள் சேர்க்குறபடினால. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் மசாலா போட்ட இந்த இதயத்தை நாங்கள் சேர்த்துக்கலாம். தாளினில் அந்த உள்ளியினுடைய வாசனையும் சின்ன வெங்காயத்தினுடைய வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கலந்து விட்டுக்கலாம். இதை இப்படியே நாங்கள் ஒரு மீடியம் தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே எண்ணெயிலேயே நாங்கள் இதை வதங்க விடலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சு வருது. இடைக்கடை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கிளறி கொண்டே இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அடி பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் இதில் 2 சிறிய தக்காளி வெட்டினது அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த கறி அவியறதுக்கு தேவையான 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் மூடி போட்டு மீடியம் தீயிலேயே அவிய விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கறியை திறந்து பார்க்கலாம். கறி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா நாங்கள் அகப்பியால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கறிக்கு நான் 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசனையை கொடுக்கும், அதே வழியில் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காயில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் டின் மில்க் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீடியம் நெருப்பிலே இருக்கட்டும். இது இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை இப்படியே நாங்கள் வத்த விடலாம். இந்த கறி நல்லா பொரிஞ்சு பிரண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் நல்லா நாங்கள் வத்த விடலாம். பாருங்கள், கறி நல்லா பிரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வெட்டின மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நாங்கள் இதை கலந்து விட்டுடலாம். கறி இந்த கறி எப்போவுமே இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரட்டலாம். இப்போ நாங்கள் 1 நிமிஷம் கழித்து அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கறி அடுப்பில் இருந்து இறக்கினதும் பாதி தேசிக்காய் எடுத்து அதனுடைய சாரை புழிஞ்சு நாங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கறி நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, கோழி இருதய கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறியை நீங்களும் உங்கள் வீடுகளிலே செய்து பாருங்க, அருமையா இருக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.